முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுறான். எதனுடைய முடிவு பரியந்தம்? எனக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவுக்கும் நான் அந்த வார்த்தையை பிடிச்சிருப்பேன். எந்த தரிசனத்தோடு இந்த சபையில என்னை கொண்டு வந்து இணைச்சிங்களோ அது முடிகிற வரைக்கும் நான் நிலைச்சிருப்பேன். இதுதான் முடிவு பரியந்தம் நிற்கிறது. ஏதேன் தோட்டம் ஆதாமும் ஏவாளையும் நாட்டின ஒரு இடமா இருந்தது. ஏன் வெளியே போனாங்க? கர்த்தர் அவங்க மேல வைத்திருந்த தரிசனம் என்ன? நீங்க அங்கிருந்து ஒரு பரிசுத்த ஜாதியை நீங்க வந்து பூமி எங்க நிரப்பணும் அப்படின்றது. ஸோ இந்த சூழ்ச்சி, பிசாசனுடைய பெரிய ஒரு வஞ்சகம், இவங்களை கர்த்தருடைய பெரிய திட்டம், அவங்க மேலே வச்சிருக்க தரிசனத்தை எல்லாம் உடைச்சி எரியிற மாதிரி ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை அது பண்ண வச்சிச்சு. முடிவு பரியந்தம் நான் நாட்டின இடத்திலே நீ நாட்டப்பட்டு இருப்பாயானால் ஒரு காலம் வருகிறது, உன் இலைகள் உதிர்வதில்லை, உன் கனிகள் குறைவதில்லை, நீ ஆழத்துல வேர் விட்டு நீ செழிப்பா இருப்ப, உன்னுடைய இலைகள் மருந்தாகும், உன்னுடைய கனிகள் விருந்தாகும்.